Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல நெல் மாதிரிகளை சேகரிக்க மத்திய குழு தமிழகம் வருகை தர இருக்கிறதா முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர் வணக்கம். இந்த மத்திய குழு வருகை எதற்காக, எதனை இவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள், நிலவரம் என்ன? நெல்லினுடைய ஈரப்பதத்தை 17% 22% தளர்வு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தமிழக அரசு மத்திய அரசுக்கு பிடித்திருந்தது. இதை ஆய்வு செய்வதற்காக ஈரப்பத நெல் கொள்முதலுக்கு மத்திய அரசு தான் அந்த தளர்வை கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தளர்வின் அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயியிடமிருந்து. இந்த நிலையில தமிழக அரசுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசின் சார்பாக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உணவுத்துறையினுடைய துணை இயக்குநர்கள் தலைமையில 2 குழுக்களும், உதவி இயக்குநர் தலைமையில ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழுவிலும் தலா 2 தொழில்நுட்ப அலுவலர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்ட திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல ஆய்வு மேற்கொள்வார்கள். அங்கு நெல் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில தளர்வு தொடர்பாக முடிவெடுப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த மத்திய அரசு குழுவினுடைய வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய நெல் மூட்டைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. எதிர்கட்சி தலைவரும் அங்கு நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்ளும் பட்சத்துல அங்க பல்வேறு விதமான தகவல் வெளியிட்டிருந்த நெல் மூட்டைகளை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடங்கில் இல்லாமல் இருந்ததற்கு காரணமாகத்தான் இது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தான் தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து ஈரப்பத நெல் கொள்முதல் தொடர்பாக தளர்வு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த 22% வரை தளர்வு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். தற்போது மத்திய அரசின் சார்பாக குழு அமைக்கப்பட்டு குழு உடனடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்து சென்று கலாய்வு மேற்கொண்டு நெல் மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில தான் அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக விடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த உத்தரவின் அடிப்படையில தமிழக அரசின் கோரிக்கை ஏற்று மத்திய குழு என்பது வருகை தந்து டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்கள்ல நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.